உற்சாகமாய் ஹல்லேலூயா. இந்த 15வது ஸ்தோத்திர கூட்டத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த கிராமத்தில் 14 ஆண்டுகள், அதுவும் சொந்த கிராமத்தில் ஆண்டவரே சொன்னார், சொந்த இடத்துல ஊழியம் செய்வது கொஞ்சம் கடினமானது. ஆனால் இந்த சொந்த பிறந்த ஊரிலே அவங்க ஊழியம் செய்வதற்கு, சபையை கட்டுவதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடினால்தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடிந்தது. ஆமென். அதுக்காக நான் துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இன்னும் இந்த எல்லைகளை விரிவாக்கி அநேக குடும்பங்களை, ஆத்துமாக்களை இந்த சபைக்கு ஆண்டவர் கொள்ளை பொருளாய் கர்த்தர் தர வல்லமையுடையவர். ஆமென். நல்ல கை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. என்னை அழைத்த அருமையான பாஸ்டர் ஜான்சன் மற்றும் அவருடைய சகோதரி பிள்ளைங்க, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களும் உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இங்கே இருக்கிற எல்லா ஊழியர்களும் எனக்கு அறிமுகமான ஊழியர்கள். ஸ்தோத்திரம். குறிப்பாய் சீனியர் பாஸ்டர் எபனேசர், பாஸ்டம்மா மற்றும் தம்பி சாம், அவங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ்டருக்கு நானும் அவங்களும் ஒரு மீட்டிங்கில் அடுத்தடுத்து பெட்டில் படுத்திருந்தோம். நல்ல பழக்கம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டரை நான் வாழ்த்துக்கிறேன். சுரேஷ் அவர்களை கேடிஸ் நகரில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் வந்திருக்கிற சபையார், புதிதாய் வந்திருக்கிற, இன்றைக்கு தான் முதல் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் ஒரு சுருக்கமான ஒரு வேத பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஜெபித்த பொழுது ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவின, உணர்த்தின காரியங்களை சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவனிங்கள். கர்த்தருடைய வார்த்தை நேரத்தில் நீங்கள் ஃபோனை தூக்கிட்டு வெளியில் போகிறது, அப்புறம் உள்ளே வருது, அப்புறம் எந்திரிக்கிறது, தண்ணி குடிக்க போகிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சொல்கிறது விளங்குதான்? ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா சைலண்டில் போட்டுருங்க. ஆமாம், ஃபோன் சத்தம் கேட்கக்கூடாது. அப்புறம் எந்திரிச்சு வெளியில் போகக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனையோ வார்த்தைகளை இந்த உலகத்தில் நம்ம கேட்குறோம். எந்த வார்த்தையிலையும் வல்லமை கிடையாது. எல்லாம் வெறுமையான வார்த்தைகள் மாத்திரம்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே பலனும் ஜீவனும் உள்ளது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய செவிகளை திறந்து, இருதயத்தை திறந்து நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். குறுநிலைவு குடும்பத்தில் நல்லா கவனிச்சிங்கன்னா, இதில் என்னுடைய செய்தி அல்ல, ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். குறுநிலைவு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யாருக்கும் பரிசுத்த ஆவின்னா என்னன்னு தெரியாது. அவங்க முதல்ல அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு யாருக்கும் சுவிசேஷம் தெரியாது. பரிசுத்த ஆவி அப்படின்னா என்னன்னு தெரியாது. பேதுருவை தேவன் அனுப்பும் பொழுது பேதுருவுக்கும் தெரியாது அங்கே போனால் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே வருவாருங்கிறது தெரியாது. ஆனால் பேதுரு பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாரும் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அதற்கு ஒன்று தான் காரணம், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நீங்கள் வசனத்தை கேட்டீங்கன்னா உங்கள் மேலே ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார். இன்றைக்கி அநேகருக்கு பரிசுத்த ஆவியினர் வேணும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வேண்டாம் அப்படின்னு இருந்தோம்னா, பரிசுத்த ஆவியினர் என்ன நினைக்கிறாரு, யார் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்களோ அவங்க மேலே தான் நான் வருவேன் அப்படின்னு அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகவே வசனத்தை நல்லா கவனிப்போம். நான் வார்த்தைக்கு நேராக போவோம். நல்லா கவனிங்க. மீகா 7:15 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நல்லா கவனிங்க. நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை காண பண்ணவும் அனுபவிக்கவும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து அவன் அதிசயங்களை காண்பதற்கு அவன் என்ன செய்தான், அவன் செய்த காரியம் என்ன, அதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்வார்? அதிசயங்களை காண பண்ணுவார், செய்வார். ஆமென். காண செய்வார். ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகள் 8ஆம் வகுப்பு படித்துக்கிட்டு இருக்கிற ஒரு மகளை ஒரு முறை எங்களுடைய சபைக்கு ஒரு வருடத்துக்கு முன்பதாக கூட்டிட்டு வந்தாங்க. அவள் தேவனை அறியாத குடும்பம். அவங்க அம்மன் தான் அவங்களுக்கு தேவன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் அந்த சர்ச்சைக்கு போனால் சுகமாய் விடும் என்று சொல்லி அங்கேருந்து வந்தாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த பிள்ளைக்காக கூப்பிட்டு அவங்க சொன்ன மாதிரி செபித்தோம். செபிச்சுட்டு சொன்னோம், நீங்கள் தொடர்ந்து வாங்க, ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அந்த ஆவி என்ன செஞ்சது அப்படிங்க அவங்க பார்த்தாங்க, இந்த ப்ரேயர்லேயே பார்த்தாங்க, பெற்றோர்கள் பார்த்தாங்க. உடனே என்ன நடந்ததுன்னா, நல்ல கவனிங்க, இவங்க ஸ்தோத்திரம் மறுபடி நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு மந்திரவாதி, குடும்ப மந்திரவாதி ஒருத்தர் இருக்கிறார். பிள்ளைய கூட்டிகிட்டு நேராக மந்திரவாதிக்கு போயிட்டாங்க. மந்திரவாதிக்கு போனோன்னா மந்திரவாதி சொன்னார், நான் உனக்கு மந்திரம் செய்யறதுக்கு முன்னாடி கண்ணை மூடின உடனே உன் வீட்டில் சிலுவை தெரியுது, நீ ஒழுங்காக சர்ச்சுக்கு போன்னு சொல்லியிருக்காரு மந்திரவாதி. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வீட்டில் சிலுவை தெரியுது, நீ ஒழுங்காக என்ன செய்ய, சர்ச்சுக்கு போ. பிசாசுக்கு கூட தெரியும் அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரும் தெரியும், அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரும் தெரியும். ஆமென். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு தான் எங்களமோ இன்னமாவது நடக்குமா, எதையாவது செய்யணுமான்னு சொல்லி நிறைய காரியங்களை தேவையில்லாத காரியத்திற்கு கொடுத்து என் வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாக வேண்டும், என் வாழ்க்கையில் நன்மை உண்டாக வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் விலக வேண்டும் என்று ஏராளம் பேர் ஏராளமான தூரத்திற்கு போய் வெறுமையாய் சஞ்சலமாய் திரும்புவதை தான் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாலை வேளையில் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். பிரியமானவருடைய உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை தீராத வியாதிகள், உங்கள் தகப்பனுக்கு இருந்த வியாதி ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம். அது உங்களை விட்டு போகாமலே பல நாட்களாக பல வருடங்களாக உங்களை ஒருவேளை உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு போவதற்கு முன்பதாக அந்த சாப கட்டுகள், அந்த பொல்லாத கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுதலையாக்க அவர் போதுமானவர். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, ஆனபடினால் நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அதிசயத்தை பெற வேண்டிய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அதை நாம் அறிந்து கொண்டால் நாம் இலகுவாக தேவனிடத்திலிருந்து அதிசயங்களை, அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பார்ப்போம். ஒரு மனிதனை நான் உங்களுக்கு ஆதாரமாக அந்த மனிதன் வாழ்க்கையில் அவன் செய்த ஒரு 3 காரியத்திலே உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 33வது வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம். 2 பகுதி நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 33வது வசனம் வரையிலும் ஒருவர் வாசிக்கலாமே. இரவில் 4ஆம் ஜாமத்திலே பாருங்க, இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால், நல்ல கவனிங்க, நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில்
ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். போதும், கவனிங்க. இன்னொரு வேத பகுதியை சேர்ந்து நீங்கள் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 8வது அதிகாரத்தில் 23வது வசனம் முதல் 27வது வசனம் வரையிலும், அவர் படவில் ஏறின போது ஏறினார்கள். அப்பொழுது படவு மூடப்படத்தக்கதாய் பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசுவோ நித்திரையா இருந்தார். சீஷர்கள் வந்து எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார். நல்லா கவனிங்க. இந்த 2 வேத பகுதியிலையும் ஒரே சம்பவம் தான் நடக்கிறது. இந்த 2 பகுதியிலையும் கடலுக்குள்ளே போகும்போது பிரச்சனை. ஆமென். நல்லா கவனிங்க. இந்த 2 பகுதியிலும் கடலுக்குள்ளே போகும்போது பிரச்சனை. காற்று வருகிறது, அலை வருகிறது, அமிலத்தக்கதாக பிரச்சனை உண்டாகிறது. ஆனால் நல்லா கவனிங்க, முதல்ல வாசித்த பகுதியில் அவங்க இயேசுவை கூப்பிடவே இல்லை. இயேசுவாக தான் வந்தார். 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாசித்த பகுதியில் இயேசுவை கூப்பிட்டாங்க. அவரை தட்டி எழுப்பி பார்த்தீங்கன்னா, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி இயேசுவை கூப்பிட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இந்த 2 பகுதியிலும் இருக்கிற காரியம் என்னவென்றால், 2வது பகுதியில் இயேசுவை கூப்பிட்டவங்க முதல் பகுதியில் இயேசுவை ஏன் கூப்பிடலை அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. என்னவென்றால், அங்கே என்ன இல்லை, யாரும் இல்லை, இயேசு அந்த படகுல இல்லை, அதனால் அவரை கூப்பிடலை. ஆனால் முதல்ல பார்த்த மத்தேயு 8 பார்க்கும்போது அங்கே இயேசு இருந்தார், அதனால் இயேசுவை கூப்பிட்டாங்க. நல்லா கவனிங்க. அப்போ இயேசு, நல்லா கவனிங்க, எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார் என்கிறது முதல்ல அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஆமென். என்ன தெரியாமல் போச்சு? இயேசுவை கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் வந்து உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இயேசுவை இங்கே இல்லை, அதனால அவரை கூப்பிடலை. அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இயேசு வந்து என்ன செஞ்சார்னா, அவங்களுடைய பிரச்சனையை அறிந்து அங்கே காரியத்தையெல்லாம் ஆண்டவர் சமாதானப்படுத்தினார். எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றினார். இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் காண செய்கிறார். அதற்கு ஆண்டவர் இவங்களுக்கு அதிசயத்தை காண செய்ய பேதுருடைய வாழ்க்கையில் நல்ல கவனிங்க, அவன் செய்த 3 காரியங்களை சுருக்கமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வாசிப்போம். அந்த பகுதிக்கு நேராக நம்ம வருவோம். மறுபடியும் மத்தேயு 14 நம்ம வாசிக்க போகிறோம். அந்த காரியத்தில் ஆண்டவர் அவங்கள்ட்ட எதிர்பார்த்த காரியம், தேவன் அவங்க வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பிப்பதற்கு பேதுரு செய்த 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதே 14வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். 28வது வசனம் 29வது வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு பாருங்க, இயேசு வா என்றார். அப்பொழுது, இதான் நம்ம ஆண்டுடைய வார்த்தை, நமக்கு நல்லா கவனி. அப்பொழுது, எப்பொழுது? இனிமே நீங்கள் பேசணும், சரியா? இனிமே இவ்வளோ நான் பேச, இப்போ நீங்கள் பேசணும். எப்பொழுது? எப்பொழுதுங்க? நிறைய பதில் வருது, கொஞ்சம் ஒருமித்து சொல்லுங்க. என்ன எப்பொழுது? அப்பொழுதுன்னு போட்டிருக்குல்ல, எப்பொழுது? இயேசு வா அப்படின்னு சொன்ன பொழுது, அப்படி தானே? நான் தான் வா அப்படின்னு சொன்ன பொழுது. அப்போ அவன் வாழ்க்கையில் அதிசயத்தை காண பண்ணுவதற்கு முதல்ல பேதுருடைய வாழ்க்கையில் இருந்த முதல் காரியம், இயேசு கூப்பிட்ட உடனே அவன் போக ஆரம்பிச்சான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு கூப்பிடும் பொழுது, இயேசு பேசும் பொழுது, இயேசு அழைக்கும் பொழுது, இயேசு பார்த்தீங்கன்னா நம்மை பார்த்தீங்கன்னா நமக்கு அற்புதம் செய்வதற்காக நம்மை அழைக்கும் பொழுது,
உடனே பேதுரு இறங்கி போனார். அருமையானவர்களே, சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஆண்டவர் கூப்பிடும் பொழுது எப்படி ஆண்டவர் கூப்பிடுவார்? இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க மூலமாக தான் ஆண்டவர் உங்களை கூப்பிடுவார். ஆமென். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போகும் அப்படின்னு இவங்களா வந்து சொல்லலை, இயேசு உங்ககிட்ட பேசுவதற்கு அனுப்புகிறார். ஆமென். இயேசு சொல்லாம, ஆண்டவர் சொல்லாம எந்த மனிதனையும் இந்த ஒரு ஊழியக்காரன் தானாக சந்திப்பது இல்லை. ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பதற்காக, தேவன் அவர்களுக்கு அதிசயங்களை செய்வதற்காக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கவனிங்க, கூப்பிடுகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். எனக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கு இயேசு பிடிக்காது. என் பேர் சங்கர் தான். நாங்கள் ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கு யார் பிடிக்காது? இயேசு பிடிக்காது. எனக்கு விக்கிரகம் தான் ரொம்ப பிடிக்கும். திருநார் பூசுறது, சந்திரன் பூசுறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இயேசு எனக்கு பிடிக்காது. அதுவும் பெந்தேகோஸ்து சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ரொம்ப கொட்டடிப்பாங்க, ரொம்ப சத்தம் போடுவாங்க. பெந்தேகோஸ்து ரொம்ப பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் விலைக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் கிறிஸ்டின், யாருமே சர்ச்சுக்கு போக மாட்டோம். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பேரு கிறிஸ்தவர்கள், மற்றபடி நாங்கள் எல்லாரும் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஒரு நாள் ஆண்டவர் என்னை ஒரு இரவு வேளையில் சந்தித்தார். நான் படுத்திருந்தேன், 2 மணி இருக்கும். ஆண்டவர் என்ன பார்த்திங்கன்னா, இயேசுவை நான் தேடினதே கிடையாது. இயேசு எனக்கு பிடிக்காது, பைபிள் பிடிக்காது, சர்ச்சு பிடிக்காது, ஆராதனை பிடிக்காது, மற்ற எல்லா தெய்வங்களும் எனக்கு பிடிக்கும், மற்ற எல்லா தெய்வத்தின் பாட்டுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு முறை நான் படுத்திருந்த பொழுது இரவு வேளையில் ஒரு 2 மணி இருக்கும் பார்த்திங்கன்னா, என்னுடைய பெயரை சொல்லி சங்கர் அப்படின்னு ஒரு சத்தமாய் ஒரு சத்தம் என் காதிலே விழுந்தது. நான் உடனே அந்த சத்தத்தை கேட்டு நான் எழும்பி உட்கார்ந்த பொழுது நல்லா இருட்டு. இந்த மாதிரி இவங்கள மாதிரி 4ஆம் மணி ஜாமம், 4ஆம் ஜாமம்னா அதிகாலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா 4ஆவது ஜாமம். வேதத்தில் 4ஆம் ஜாமம்னா அதிகாலையில் 3 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் 4ஆவது ஜாமம். இந்த மாதிரி எனக்கு அதிகாலையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு பக்கத்தில் ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிடுகிறார். நான் எதிர்ச்சி உட்கார்ந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பயம். இது வரைக்கும் அந்த சத்தத்தை கேட்டதில்லை. அந்த சத்தத்தில் ஒரு அதிகாரம் இருந்தது, அந்த சத்தத்தில் ஒரு அன்பு இருந்தது, அந்த சத்தத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வல்லமை இருந்தது. என்னை நடுக்கத்தோடு உட்கார்ந்துக்கிட்டு யார் என்னை கூப்பிட்டது என்று நான் கேட்குறேன். பதில் வரவில்லை. அமைதியாக இருந்தது. சோத்திரம். ஃபோன் ஆஃப் பண்ணுங்கம்மா. ஃபோன் சரி அல்ல கவனிங்க, யார் என்னை கூப்பிட்டது என்று நான் இருட்டில் கேட்குறேன். எனக்கு பதில் வரலை. மறுபடி பயத்தோடு நான் படுத்துக்கிட்டேன். மறுபடி பார்த்தீங்கன்னா மகனேன்னு ஒரு சத்தம் கேட்டது. என்ன கேட்டது? மகனே. இப்போ நான் மறுபடி கேட்குறேன், என்னை கூப்பிடுது யாரு? யார் என்னை கூப்பிடுறா அப்படின்னு கேட்ட உடனே மறுபடியும் எனக்கு பதில் வந்தது, உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட உன் பாவத்திற்காக, உன் சாபத்திற்காக, உன் அக்கிரமத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிரோடு வந்த ஆண்டவர் ஆகிய இயேசு நான் தானேனாரு. நல்ல கையை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, பாவம் செய்வதனால உனக்கு என்ன லாபம்னு ஒரு கேள்வி கேட்டார் ஆண்டவர். என்னுடைய பாவம் முழுவதும் என் கண்ணுக்கு முன்னாடி வர ஆரம்பித்தது. ஆண்டவர் என்னை கூப்பிட்ட பொழுது
அந்த நாளிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் இந்நாள் வரைக்கும் அந்த சத்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வந்தபடினால் என் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிள்ளைங்க வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், விசுவாச பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இனியும் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே உங்களை அழைக்கிறார். பேதுருவை அழைத்தது போல நீங்கள் இந்த பேழைக்குள்ள வாங்க, இந்த சபைக்குள்ள வாங்க, இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு மெய்யான தேவன் என்று விசுவாசிங்க. உங்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வல்லவர். ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். இந்த பையனுடைய சாட்சி வில்சன், அவன் பேரு வின்சென்ட். அவனுடைய சாட்சியை ரொம்ப அருமையான சாட்சி, உங்களுக்கெல்லாம் கண்ணால் பார்க்குற சாட்சி. செயினில் கட்டி அவன் போகிற இடம் தெரியாத அளவுக்கு அவனை ஆவி அவனை பிடித்து வைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அவன் விடுதலையோடு வந்து ஒரு உடன் ஊழியராக இருக்கத்தக்கதாக, பாஸ்டருக்கு ஒரு வலது கை மாதிரி இருக்கத்தக்கதாக அவனை விடுதலையாக்கினது யார் என்று சொன்னால் பாஸ்டர் கிடையாது. யார் கிடையாதுங்க? பாஸ்டர் கிடையாது. பாஸ்டர் ஆராதிக்கிற இயேசு அந்த பையனை விடுதலையாக்கினார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நடக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கூப்பிட்ட உடனே, ஆமென், எப்போ வந்தோம்னா நல்லா கவனிங்க, வான்னு இயேசு கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாருங்க? வா, நான் தான் வந்திருக்கிறேன், வா அப்படின்னாரு ஆண்டவர். அது கடலா இல்லைன்னா சமுத்திரமா இல்லை, அதெல்லாம் பார்க்கல. அவர் கூப்பிட்டுட்டாரு, நான் போறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற கட்டுகள், உங்களுக்கு இருக்கிற காரியங்கள், இதெல்லாம் பார்த்து கொண்டு இயேசு கூப்பிடுவதை நீங்கள் அலட்சியம் பண்ணாமல் நீங்கள் வருவீர் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிம்மதியை, சமாதானத்தை, பாவ மன்னிப்பை, இரக்கத்தை, உயர்வை, மேன்மையை கர்த்தர் இலவசமாய் தர அவர் போதுமானவர். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் அதிசயத்தை பார்க்க வைக்காரு பாருங்க. அதிசயத்தை பார்க்க அவனே நடக்கிற தண்ணியில், அவனே சமுத்திரத்தை கடல் மேலே நடக்கிறான். ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய வண்டர்ஃபுல், பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அதிசயம், பெரிய ஒரு அற்புதம் அவன் பார்க்குறான். அவன் கண்ணால் பார்க்குறான். கர்த்தருக்கு அவன் பார்க்க வச்சதுக்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கூலில் என்னுடைய மகளை விட்டுட்டு என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் பைக்கில் போகிறதுக்காக லிஃப்ட் கேட்டார். நான் உடனே ஏற்றிட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டே போகிறேன். எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க எல்லாம் கேட்டே இருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பார்த்தீங்கன்னா பாவநாசத்துக்கு போகிறேன். எங்கள் வீட்டுக்கிட்ட தான் பாவநாசம். எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, என் பாவத்தை போக்குறதுக்காக நான் போகிறேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த தண்ணியில் உங்கள் பாவம், இந்த தண்ணி உங்கள் பாவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக்க வல்லமை இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் நம்பிக்கைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆனாலும் இந்த தண்ணியை உண்டாக்குனவரை நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் பாவம் நிச்சயமாய் உங்களை விட்டு அகன்று போகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், நல்லா கவனிங்க, அவர் கேள்வி கேட்டார், இந்த தண்ணியை உண்டாக்குனவர் உங்களுக்கு யார் தெரியுமா? நான் மறுபடியும் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அவர் சொன்னார், இந்த தண்ணியை உண்டாக்குனவர் யார் எனக்கு தெரியும், அவர் பேர் தான் இயேசுன்னாரு பாருங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள அவருக்கு தேவனுடைய அன்பை சொன்ன பொழுது அவர் உணர்ந்து உள்ளமடைந்து அழுது, பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு சும்மா குளிச்சுட்டு போயிருந்தேன் சார், நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு அவர் போனார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு சந்திக்கும் பொழுது, இயேசு உன்னை கூப்பிடும் பொழுது, இயேசு உன்னை அழைக்கும் பொழுது, ஆண்டவர் இப்பொழுது உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் இப்பொழுது உன்னை கூப்பிடுகிறார். ஆண்டவர் உன் இருதயத்தை தட்டுகிறார். இப்பொழுதும் இனி காலம் தாமதம் பாணிக்கொண்டு இன்னும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு, எனக்கு இன்னும் அநேக விஷயங்கள் உண்டு என்று சொல்லி நாம் தாமதப்படுத்தி கொண்டு இருப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிற லூக்கா 21 உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் சத்துரு உன்னை நெருக்கி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு முற்றிலும் தரையாக்கி போடுவான் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம்.
ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிற நேரம். இந்த 15வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்திலே ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார். ஆண்டவருக்கு முற்றிலுமாய் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் கூப்பிட்ட உடனே அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குங்க? அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, நல்ல கவனிங்க. அவன் கூப்பிட்ட உடனே அதான் அழகாக போட்டிருக்கு. அதற்கு அவர் வா என்றார், அப்பொழுது அப்படின்னு போட்டிருக்கு. அப்பொழுது இயேசு கூப்பிட்ட உடனே அவன் இறங்கி போயிட்டான். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு மனசு கிடையாது. நாங்கள் எங்கே பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எங்களுடைய பாரம்பரியம் என்ன, எங்களுடைய குலம் என்ன, எங்களுடைய குணம் என்ன, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியதான் செய்யும். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, ஒரு மனுஷனை இயேசு கூப்பிட்ட உடனே அந்த மனுஷன் என்ன செஞ்சான் பாருங்க. வாசிங்க, அழகாக நம்ம சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15:5 படிக்கீங்களா? ஒரு நிமிஷம். 19:5. இயேசு அந்த இடத்தில் வைந்த பொழுது 19 சாரி இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இயேசு கூப்பிடுகிறாரு பாருங்க. ஒரு மனுஷனை ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவன் பேர் பைபிளில் போட்டிருக்கு, சகேயு என்று போட்டிருக்கு. இவன் இயேசுவை கேள்விப்பட்டு அவரை பார்க்க அவருக்கு ஒரு ஆசை. அவர் அற்புதம் செஞ்சார், அவர் அதிசயத்தை செய்கிறாரு, செத்தவனை எழுப்புறாரு, முடவனை நடக்க பண்ணுகிறாரு, அநேக அதிசயத்தை செய்கிறாரு. ஆனபடினால் அவரை பார்ப்போம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை. அதனால் அவர் போகிற ரூட்டு இந்த வழியில் போகிறான்னு அதை அவன் தெரிந்து கொண்டு அந்த ரூட்டில் அந்த வழிக்கு முன்பதாகவே, இயேசு வருவதற்கு முன்பதாகவே அவன் ஓடி போய் ஒரு மரத்தை மேலே போய் உட்கார்ந்துக்கிட்டு இயேசுவை பார்க்க அவன் ஆசையாக வகை தேடி நான் கேள்விப்பட்டதுனால. இதெல்லாம் இயேசுக்கு தெரியுமா? இயேசுக்கு தெரியுமா? தெரியும். நீங்கள் எதை விரும்புகிறீங்க எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் அவன் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இயேசுவை பார்க்க விரும்புகிறான். யாரும் அவனை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். யாரும் அவனை பார்த்துடக்கூடாது. ஏனென்றால் சொசைட்டியில் அவனுக்கு என்ன பேர் கிடையாது? நல்ல பேர் கிடையாது. பப்ளிக்கில் அவனுக்கு என்னது? நல்ல பேர் கிடையாது. இயேசு கூட போகும்போது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள், அநியாயம் செய்கிற இடத்துல இவன் தங்க போகிறது என்ன? நல்ல பேர் கிடையாது அவனுக்கு. சொசைட்டியில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேர் கிடையாது. அதனால யாரும் என்னைய பார்த்துடக்கூடாது, ஆனால் நான் இயேசுவை பார்க்கணும். இப்போ இயேசு பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போன உடனே அவன் ஏறி இந்த மரத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, என்ன அந்த வசனம் மறுபடியும் படிங்க. இயேசு அதற்கு அந்த அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே நீ சீக்கிரமாக இறங்கி வா. எப்படி இறங்கி வா? அந்த மரத்துலேருந்து இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிற போகுது? இப்போ நான் விகேபுரத்துலேருந்து இங்கே வரணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வரணும், அப்படி தானே? விகேபுரத்துலேருந்து இங்கே வரணும்னா நாங்கள் 5 மணிக்கெலாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி வரணும் அப்படின்ட்டு. இவன் மரத்து மேலேருந்து கீழே இறங்கிறதுக்கு ஆண்டவர் ஏன் சீக்கிரமாக இறங்கணும்னு சொல்லணும்? நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஆமேன். மரத்துலேருந்து இறங்கி வாப்பா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. மரத்துலேருந்து கீழே இறங்கிறதுக்கு நான் எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நல்ல கவனிங்க, அவன் சாதாரணமாக இறங்கி வர மாட்டான். அவன் ரொம்ப மன கடினம் உள்ள ஒரு மனுஷன். சாதாரணமாக இறங்க மாட்டான். சாதாரணமாக யாருக்கும் செவி கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் நல்ல அவன் பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவன் ஒரு வரி வசூலிக்கிறவன், ஒரு அதிகாரி. சாதாரணமாக இறங்கி வர மாட்டான். பிரியமானவர்களே,
உங்களுக்கு இந்த ஊரில் உங்களுக்கு நல்ல நேம் இருக்கலாம், நல்ல நல்ல சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கலாம், நீங்கள் வெல் செட்டில்டாக இருக்கலாம், நீங்கள் நல்ல உயர்ந்த காரியத்தில் இருக்கலாம், போதுமான வருமானம் இருக்கலாம், போதுமான சொத்து இருக்கலாம், போதுமான எல்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நல்லா கவனிங்க, ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசு சொல்கிறார் ஜீரோவாயிரும். இயேசு சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரமாக இறங்கி வாங்க. எப்படி இறங்கி வாங்க? சீக்கிரம் இறங்கி வாங்க. 3.25 கோடிக்கு வீடை கட்டிட்டு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? சமாதானமே இல்லை. என்ன இல்லைங்க? சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. ஆமென். அப்போ வீடு சந்தோஷம் கொடுக்க போது கிடையாது, சொத்து சந்தோஷம் கொடுக்க போது கிடையாது, ஆஸ்தி அல்ல, அந்தஸ்து அல்ல, ஆண்டவர் ஒருவர், இயேசு ஒருவர் தான். பார்த்தீங்கன்னா மெய்யான சமாதானத்தை, சந்தோஷத்தை, அற்புதங்களை தேவன் செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், அவனை பார்த்து நீ சீக்கிரமாக இறங்கி வாப்பா, சீக்கிரமாக இறங்கி வாப்பா. இன்றைக்கி அநேகர் தங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசு எத்தனையோ முறை கூப்பிட்டாலும் ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தாமதம். அடுத்த வாரம் வந்துடுதேன், இது அதுக்கு அடுத்த வாரம் வந்துடுதேன். நாளைய தினம் நம்முடைய நாள் கிடையாது. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம்னா தெரியுமா? நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு எத்தனை சொல்ல முடியும்? நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு எத்தனை சொல்ல முடியும்? இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. யாராலும் சொல்ல முடியல. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமாங்க? ஒருத்தருக்குமே தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்ட உடனே வரணும்ல, அவர் கூப்பிட்ட உடனே வந்துடணும்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் கூப்பிட்ட உடனே வந்துடணும்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா காலதாமதம் பண்ணிக்கிட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்க போக சொல்லிக்கிட்டு, ஏதாவது கரைத்து சொல்லிக்கிட்டு, ஏதோ ஒரு ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்துட்டு இனி அடுத்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு தான் வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூப்பிட்றாரு. அந்த மரத்துக்கிட்டு போனவொடனே, சகேவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்க போகிறேன். அவன் ஜஸ்ட்டு அவன் போய் பார்க்கணும் அப்படின்னு போனான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெரிய இறக்கத்தை பாருங்க, உன் வீட்டில் நான் தங்க போகிறேன், சீக்கிரமாக இறங்கி வா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் உங்களோடு தங்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அதிசயங்களை தேவன் நடப்பிக்க விரும்புகிறார். அதுக்கு தேவன் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறது என்றால், அவர் கூப்பிட்ட உடனே நம்ம வந்துடணும். அவர் கூப்பிட்ட உடனே ஆமாண்டவரேன்னு சொல்லிடணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஒரு கணவன் மனைவி, நான் சொல்றது கதை. இது ஒரு கணவன் மனைவி இருந்தார்களாம். சந்தோஷம், வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம், சமாதானம், ரொம்ப மகிழ்ச்சி. சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ரோட்டில் போகும்போது இந்த கணவர் ஒரு பூனையை பார்த்துருக்காரு. அந்த பூனையை தூக்கிட்டு வந்து வீட்டில் வளர்ப்போம்னு சொல்லி பூனையை தூக்கிட்டு வந்தார் வீட்டுக்கு. வீட்டில் வந்து பூனையை வளர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு இருந்த கொஞ்சம் சந்தோஷம், சமாதானம் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த பூனை நைட்டு முழுவதும் மியா 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 மியான்னு கத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு இந்த பூனை வந்ததுலேருந்து பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி போச்சு. அப்புறம் பால் காய்ச்சி வச்சுருப்பாங்க, அது குடிச்சிட்டு போயிடும். சாப்பாடு இதெல்லாம் வாய் வச்சுட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறைஞ்சி போச்சு, 2 பேத்துக்குள்ளே கொஞ்சம் சமாதானம் குறைஞ்சி போச்சு. ஒரு நாள் நம்முடைய மனைவி சொன்னிச்சு, அங்கே பாருங்கள், இந்த பூனையை கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுங்க, இது இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேத்துக்குள்ள சமாதானமே இல்லை, எடுத்துக்கொண்டு விட்டு வந்துருங்கன்ட்டார். உடனே அவர் பார்த்தா நாம் செல்லமாக வளர்த்து, பரவாயில்ல விட்டு வந்துருங்க. உடனே அவர் இந்த பூனை என்ன செஞ்சிருக்காரு, ஒரு 3 தெரு தள்ளி அந்த பூனையை கொண்டு விட்டுட்டு வந்துட்டார். இப்போ மறுபடியும் 2 பேரும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம், சமாதானம். ஆனால் அந்த பூனை 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு நினைச்சிட்டு வந்துடுச்சு. மறுபடியும் அதே பிரச்சனை. பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறார், இந்த பாருங்கள், எங்கேயாவது கண்ணு கெட்டால் கொண்டு விட்டு வந்துடுங்க. பார்த்தோன்னா அவர் ஒரு 4, 5, 6 தெரு தள்ளி கொண்டு போய் விட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டால் 1 வாரம் பூனை வரல. 1 வாரத்துக்கு அப்புறம் பூனை நினச்சிட்டு மறுபடியும் வந்துடுச்சு. மறுபடியும் பிரச்சனை. மறுபடியும் அந்த அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு, இனி இந்த பூனை வந்துட்டுனா நான் வீட்டில் இருக்க மாட்டேன். நான் பூனை உமக்கு வேணுமா, நான் வேணுமா அப்படின்னு இந்த அம்மா கேட்டுட்டு உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எப்போ நமக்கு மனைவி தான் தேவைன்னு பூனை ஒரு சாக்கில் போட்டு கெட்டி, நல்லா கவனிங்க, அப்படியே சில தெரு சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு அலைஞ்சி ரொம்ப தூரம் கொண்டு போய் விட்டுட்டார்.
இப்போ விட்டுட்டு இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு இவருக்கு வழி தெரியல, என்ன செய்யல இவருக்கு, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டார். அங்கே லெஃப்ட் ரைட்டுன்னு போயிட்டு இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு இவருக்கு வழி தெரியல. கடைசியில் இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பூனை வீட்டில் வந்து நின்றுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, பாவத்தை எங்கேயோ பாவநாசத்தில் கொண்டு போய் போட்டு வர்றதுக்கு முன்னாடி வீட்டு வாசல் தான் வந்துடுத பாவம். எங்கேயோ கொண்டு காசியில் கொண்டு போய் போட்டு வர முடியும் தான் பாவம் வீட்டுக்கு வந்துடுத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. போட்டுட்டு வந்தாலும் இப்போ அங்கே போட்டு வந்து பாவம்லாம் போயிட்டான்னு கேட்டிங்கன்னா எங்கே போய் இருக்கு? பாவத்தை போக்குற ஒரே ஒரு பரிகாரி இயேசு ஒருவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை தேய்த்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். அதான் காயினை பார்த்து சொன்னாரு, பாவம் வீட்டு வாசல் படியில படுத்து இருக்குன்னாரு. என்ன சொன்னார் ஆண்டவர்? பாவம் வீட்டு வாசல் படியில படுத்திருக்கு. பாவம் தொடர்ந்து பிடிக்கும். எங்கே கொண்டு போய் பாவத்தை போட்டாலும் நீங்கள் போட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து பாவம் படுத்துருக்கும். பாவத்தை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தினுடைய அந்த பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இயேசு மட்டும்தான் அதுக்கு வழி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவத்தை மனம் போல செஞ்சுக்கிட்டு இருந்த என்னைய பார்த்து அவர் கேட்டார் பாருங்க, உனக்கு பாவம் செய்வதால் உனக்கு என்ன லாபம் கிடைச்சது? அதுக்கு அடுத்தது கேள்வி, உன் பாவத்தையும் உலகத்தின் பாவத்தையும் சுமந்து கல்வாரியிலே சொல்லி சொன்னார் பாருங்க. அப்பந்தான் எனக்கு உள்ளம் உடைந்தது. எனக்காக ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் அதிசயத்தை நீங்கள் பார்க்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்யணும்னா நீங்கள் சீக்கிரமாக இறங்கி வரணும். எப்படி இறங்கி வரணும்? சீக்கிரமாக இறங்கி வரணும். இன்னும் நாள் பார்த்துட்டு, நேரம் பார்த்துட்டு, ஊர் என்ன சொல்லும், ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, குளம் என்ன சொல்லும், கோத்திரம் என்ன சொல்லும், யார் என்ன சொல்லும், யார் எதுவும் நினச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனி, நம்ம வாழ்க்கையில் இன்னும் பார்த்தீங்கன்னா துக்கத்துக்கு மேலே துக்கமும் பாடுக்கு மேலே பாடு வருமே தவிர நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகாது, அதிசயங்கள் உண்டாகாது, அற்புதங்கள் நடக்காது. ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்ட உடனே, அப்பொழுது போட்டிருக்கு பாருங்க, இயேசு வான் சொன்ன உடனே அவன் எதையுமே இரவு வேளைன்னு பார்க்கல, பார்த்தீங்கன்னா ஆழமான கடல்னு பார்க்கல, ஐயோ உள்ளே இறங்கினோம்னா நான் அமிழ்ந்து போயிருவேன்னு பார்க்கல. அவர் கூப்பிட்டுட்டார், நான் போக போகிறேன். போனான் பாருங்க, அதிசயத்தை தேவன் அவன் கண்ணாலே பார்க்கத்தக்கதாக, அவன் கால்களில் நடக்கத்தக்கதாய் கத்த செய்தாரே. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண் பார்க்கத்தக்கதாக, உங்களுடைய கண்கள் பார்க்கத்தக்கதாக, உங்களை பார்க்கிற மற்ற கண்கள் பார்க்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயத்தை செய்ய விரும்புகிறபடினால் கத்த சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக இறங்கி வா. என்ன செய்யணுமா?
சீக்கிரமாக இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா. அதுக்கு காலம் தாமதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்கங்க. ஆமேன். சீக்கிரமாக இறங்கி வா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் சீக்கிரமாக இறங்கி வந்தான். அவன் போகும்போது இயேசுவை கூட்டிகிட்டு போனான். இயேசு அவன்கிட்ட நீ என்னென்ன பாவம்லாம் செஞ்சு அவன்கிட்ட கேட்கவே இல்லை. ஏசா வீட்டுக்கு போன உடனே அவனே சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே நான் அநியாயமாய் வாங்கினது எல்லாவற்றையும் நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன், என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அப்போ சொன்னார் ஆண்டவர், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உங்கள் பாவம் உங்களை விட்டு என்றைக்கு போவதற்கு உங்களை இயேசுகிட்ட ஒப்பு கொடுத்தீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ரட்சிப்பு என்கிற அந்த மகா பெரிய அற்புதம், அந்த பெரிய மகா பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் இலவசமாக நடக்கும். ஆமேன். நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க. இது உங்களுக்கு வேணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் இறங்கி வரணும், இறங்கி வரணும். ஞானஸ்நானம் எடுங்க பிரதர் அப்படின்னா, இல்லை என் மனைவி என் பிள்ளைங்களாம் இன்னும் மனம் திரும்பட்டும். ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா அதெல்லாம் விடணுமே. ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா சபைக்கு ஒழுங்காக வரணுமே. ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா அப்படி இப்படிலாம் அங்கே போகக்கூடாது, இது செய்யக்கூடாது, எனக்கு ஒரு அப்பா இருக்கா, எங்கள் அம்மா இருக்குது, அவங்க காரியத்தில் செய்ய முடியாத. இன்றைக்கி நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா இப்படிலாம் இருக்கிறது. ஆமேன். ஞானஸ்நானத்துக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? மனம் திரும்புதவனுக்கு என்னது ஞானஸ்நானம்? மனம் திரும்பியாச்சா நேராக வந்து பாஸ்டரை சொல்லி, ஆண்டவர் பாஸ்டர் என்னை முக்கியம் எடுக்கணும்னா அவங்க முக்கியம் எடுத்துருவாங்க. இதுக்கு என்ன காலதாமதம்? அதுக்கு ஒரு நேரம், அதுக்கு ஒரு காலம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை போயிட்டு அதுக்கு முன்னாடி ஏசு வந்துட்டான்னா எங்கே போவீங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல கை உயர்த்தி. அப்போ அதிசயத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் காண பண்ணுவதற்கு, முதல் பேதுருடைய வாழ்க்கையில் காண செய்வதற்கு அவன் செஞ்ச முதல் காரியம், இயேசு கூப்பிட்ட உடனே அவன் போனான். இப்போ இயேசு உங்களை கூப்பிடுறாரு. இயேசு உங்களை கூப்பிடுறாரு. எங்கே கூப்பிடுறாரு? ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, என்னை சொந்தமாக ஏற்றுக்கிடுங்க, என்னை நமஸ்கரிங்க, என்னை வணங்குங்க, என்னை ஆராதிங்க, உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காண பண்ணுவேன். ரெண்டாவதாக அவன் வாழ்க்கையில் அதிசயத்தை காண பண்ண தேவன் செய்த அவன் செய்த ரெண்டாவது காரியம் என்ன? மத்தேயில மறுபடியும் திருப்பி விடுவோம். மத்தேயு 14வது அதிகாரத்தில் ரெண்டாவது அவன் செய்த காரியம் என்ன? வாசிப்போம். அதே வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். 29வது வசனம். அதற்கு இயேசு வா என்றார். அப்பொழுது, இப்போ நம்ம அப்பொழுது தான் பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்க, பேதுரு படவை விட்டு இறங்கி. ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை இறங்கணும், படகை விட்டு இறங்கணும். எதை விட்டு இறங்கணும்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. படகை விட்டு இறங்கணும். இந்த படகுனா என்னன்னு கேட்டீங்கன்னா அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். படகு என்ன செய்யுங்க? பார்த்துக்கிங்களா? படகு அப்படி ஸ்ட்ராங்காக நிற்குமா? அப்படியே ஒரு இடத்த நிற்காது. படகு நிற்காது, ஒரு இடத்த நிற்காது, இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீங்க? நாணலை பார்க்கவோ? நாணல் பார்த்தீங்கன்னா அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த படகும் அப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு, நல்ல காலத்தையும் பாரு, கெட்ட காலத்தையும் பாரு. இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கிற உன் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் இறங்கி வா. இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கிற, ஆமேன். நிறைய பேருக்கு என்னென்னா, இயேசு தாங்க மெய்யான தேவன் சொன்னா, இயேசுவும் எங்கள் வீட்டில் நான் இயேசுவை வச்சுருக்கிறேன். எங்கே வச்சுருக்கீங்க? 10ஓட 11 இயேசுவை வச்சுருக்கேன். இயேசுவும் வேணும், அதுவும் வேணும். ஒரு முறை கம்பம் பகுதியில் இருக்கிற ஒரு ஃபுல் காஸ்பல் சபையில் பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 2 நாள் கன்வென்ஷனில், 2 நாள் மீட்டிங்கில் பேசிட்டு அந்த பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். ரொம்ப ரொம்ப சூப்பர் சாட்சி. நானும் பாஸ்டம்மாவும் தான் போயிருந்தோம். ஃபுல் காஸ்பல் சபை.
அவங்க சபையில் ஒரு மகள் ரொம்ப நாள் திருமணம் முடிக்காமல் தடைப்படிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருந்து வயது அவளுக்கு நான் நிறைய நாட்கள் ஆகிவிட்டது, திருமணம் நடக்கலை. அப்போ அவங்க அவங்க அம்மாவும், அப்பா கிடையாது, அம்மாவும் மகளும் சேர்ந்து சபையில் ஃபாஸ்டிங் போட்டு நாளைக்கு இந்த குடும்பம் வருவாங்க பாஸ்டர் நீங்கள் பாருன்னு வேறு சொன்னார். அவங்க வந்தாங்க, காமிச்சார். ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவரை என் மகளுக்கு திருமண காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. ஆண்டவர் தெளிவாக அந்த அம்மாட்ட அடுத்த வாரத்தில் மதுரையில் இருந்து ஒரு குடும்பத்தை கொண்டு வருவேன், அதுக்கு உன் மகளை நீ சம்மதம் பண்ணி கொடுத்துரு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது பாஸ்டர்லாம் அவங்க அந்த அம்மா சொல்லலை, இந்த அம்மா மனசில் வச்சுக்கிட்டு, மகட்டையும் சொல்லலை, இந்த அம்மா மனசில் வச்சுக்கிட்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டா அதுக்கு அடுத்த வாரம் அந்த பாஸ்டர்கிட்ட ஃபோன் போட்டு உங்கள் சபையில் இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்களா, நாங்கள் பார்க்க வரலாமா? இப்போ பாஸ்டர் ஃபோன் போட்டு ஏம்மா உங்கள் மகளை பார்க்க வராங்க, நீங்கள் வாங்க சர்ச்சைக்கு வாங்க. இப்போ சர்ச்சைக்கு போயாச்சு, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, இவங்க இந்த அம்மா மகள் இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க. இந்த அம்மா முதல்ல கேள்வி கேட்டது, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வாரீங்க? என்ன கேட்டாங்க? எனக்கு கத்த சொன்னது இல்லை, அவங்க சொன்னாங்க நாங்கள் மதுரையிலேருந்து வரோம்னாங்க. ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த பையன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கான். அந்த பையனோட அம்மா பயங்கரமாக விக்கிரக ஆராதனை, அவங்க அப்பாவும் பயங்கரமாக விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள். அந்த பையன் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கிட்டான். ஆனால் இவங்களுக்கு என்ன, இயேசு சொல்லிட்டார், நம்ம அவங்கெல்லாம் பார்க்க வேண்டாம், இவங்கள பார்ப்போம். கல்யாணம் கட்டியாச்சு, திருமணம் முடிஞ்சு போயாச்சு, வீட்டில் மதுரைக்கு போயாச்சு. கடைசி வெள்ளிக்கிழமை அந்த மாமியார் சொல்லுது, இங்கே பார், இங்கே இருக்கிற 10 ஃபோட்டோவுக்கும் நீ மாலை போடணும். என்ன செய்யணும்? 10 ஃபோட்டோவுக்கும் நீ மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிள்ளை நல்ல வைராக்கியமான பிள்ளை, நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளை. அப்போ இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் தானே இங்கே அனுப்புனார், அப்படி தானே? ஆண்டவர் தானே அனுப்புனார். அந்த விசுவாசத்தில் ஸ்டூல் போட்டு ஏறி அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா துணி வச்சு தொடச்சி 10 ஃபோட்டோவுக்கும் மாலை போட்டுட்டு அந்த பிள்ளை இறங்கி ரூமில் போய் உட்காந்து ஆண்டுகிட்ட அழுது, ஆண்டவரே நான் ஒரு நாள் உங்களை தவிர நான் யாரையும் நான் கனம் பண்ணது கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அழுதுகிட்டு இருக்கும்போது கதவை அடைச்சிட்டு உள்ள அழுதுகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் கதவை அவன் மாமியார் கதவை தட்டுது. ஏம்மா மருமக பேர சொல்லி கதவை திறப்பான்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. இவன் முகத்தெல்லாம் தொடச்சிட்டு கதவை திறந்த உடனே மாமியார் வந்து நேராக அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்களாம், நீ ஆராதிக்கிற இயேசு தான் மெய்யான தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த சிஸ்டருக்கு, இந்த பிள்ளைக்கு, மருமகளுக்கு ஒன்றுமே தெரியல. என்ன நடந்தது இங்கே வா அப்படின்னு போய் அந்த ஃபோட்டோலாம் மாலை போட்டெல்லாம் 10 ஃபோட்டோ தீ பிடிச்சிருந்துச்சு. இப்போ சத்தமாக இல்லையா சொல்லுங்க. சொல்லவே நினைத்து சொல்ல மாட்டேங்க, நல்ல சத்தமாக இல்லையா சொல்லுங்க. 10 எரிஞ்சு போச்சு. இப்போ இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுது, ஆகா இவ்வளவு நாளும் நான் தோத்துறோம், இதுதான் என் பாவத்தை மன்னிக்கும், இதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேனே. ஆனால் நேற்று வந்த என் மருமக தோத்துரும், அவள் ஒரு வெளிநாட்டு கடவுள்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேனே, அவள் அதை போட்ட 10 எரிஞ்சிட்டு, ஆகவே இந்த 10 பார்க்கிலும் இவள் ஆராதிக்கிற ஆண்டவர் தேவன். ஓஹோ, அவர் அல்ல இல்லையா சொல்லுங்க, நல்ல சத்தமா அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆமென். அடுத்த வாரத்தில் உன் கூட நான் சபைக்கு வந்துடுறேன், நான் என்னெல்லாம் செய்யணுமோ சொல்லு, நான் கேட்குறேன். பிரியமானவர்களே, அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அசைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கையை விட்டு என்ன செய்யுங்க, இறங்கி வாங்க. ஆமென். ஒரே அசைவு பார்த்தீங்கன்னா சில தெய்வ பிள்ளைங்க சர்ச்சைக்கும் வருவாங்க, பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் போவாங்க. ஆமென். ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்க லேசாக போய் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒரு ஜோசியத்தை பார்த்து வந்துடுவோமே, லேசாக போய் அந்த காரியத்தில் லேசாக அவங்ககிட்ட போய் இதை கேட்டு வந்துடும். ஐயா, இப்படி அசைந்து ஆண்டுகிற உன் வாழ்க்கையை இருக்கிற வரையிலும் உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த படகு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாது. படகு பார்த்தீங்கன்னா அது நிரந்தரம் நிற்க முடியாது. அது அங்கேயும் ஆடிக்கிட்டே நிற்கும். காற்று அடிக்கிற நேரத்துலாம் அந்த படகு ஆடிக்கிட்டே இருக்கும். அலை வரும்போதுலாம் அப்படி எழும்பி மேலே கீழே போய்கிட்டு இருக்கும். இதை மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆடிக்கொண்டும் அசைந்து கொண்டும் கர்த்தர் வேணும், அது வேணும், கர்த்தர் வேணும், இயேசு வேணும், அதுவும் வேணும், இயேசுவும் வேணும், அதுவும் வேணும் என்று சொல்லி ஒரு அசைந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்ல, அதை விட்டு நீ இறங்கி வா. ஆமென்.
அதை விட்டு இறங்கி வா, அதை விட்டு இறங்கி வா. நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை காண பண்ணுவேன், உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண பண்ணுவேன். கையில உயர்த்தி ஹல்லேலூயா, அதிசயத்தை நான் காண பண்ணுவேன், அற்புதங்களை காண பண்ணுவேன். எங்கள் ஊர்களுடைய பண்ணையார் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் அவர் தான் பண்ணையார், எல்லாத்துக்கும் இங்கே கூட தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய சொந்தக்காரங்க எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்தார். அவருடைய மகன், கடைசி மகன் எங்கள் சர்ச்சுக்கு வந்தார். ரட்சிக்க அவருக்கு சத்தியம் சொல்லி ஒருத்தங்க சொல்லி எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு போய் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நிறைய நாங்கள் வச்சுருக்கோம், எல்லாத்தையும் தூக்கி கொண்டு பானஸில் போட்டுருங்க பாஸ்டர்னார். வீட்டுக்கு போனோம், பார்த்தீங்கன்னா அப்படி சைஸா இப்படி அப்படி அப்படின்னாங்க. அது பல பல ஆயிரங்களுக்கு மூட்டை கட்டி எல்லாத்தையும் கொண்டு நான் ஆற்றுல கொண்டு போட்டேன். அவங்க சொன்னாங்க, இது இருக்கிற வரையில் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, இன்னைக்கு இதெல்லாம் இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். இறங்கி வரணும், அசைவில் இருந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா தோற்றுறோம். அரசியல்வாதி தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டு வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்த உடனே செய்வாங்க, ஒரு சிலுவை போட்டுவிடுவாங்க. அப்போ பள்ளிவாசல் போனால் அங்கே ஒரு குள்ளா போட்டுவிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போட்டுச்சுன்னா அங்கே ஏதாவது பூசிக்கிடுவாங்க. நம்ம அரசியல்வாதி கிடையாதுங்க, நம்ம ஆண்டுடைய பிள்ளை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னை மாற்றிக்கிறது. உங்களுக்கு பேர் பேருங்க அந்த பழமொழி சொல்லுங்க. பச்சோந்தி. என்னதுங்க பச்சோந்தி? இந்த கருப்பு கலர் ஸ்பீக்கரில் வந்து அந்த இது வந்து கருப்பாக மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் மாறிடும். செவத்தில் வந்து பின்னா வெள்ளையாக மாறிடும். இதை மாதிரி அசைஞ்சிக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும், ஒரே ஸ்லைடு, ஒரே அங்கேயும் ஆடுகிற நிலைமையை விட்டு நீ இறங்கி வா. சொல்லுது வழங்குதா? ஆண்டவர் எனக்கு அற்புதமே செய்ய மாட்டேக்கார பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிட்டேன், சபைக்கு வந்துட்டேன், ஏசு ஏற்றுக்கிட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்க, என் ஜெபத்தை கேட்கவே. எப்படி கேட்பாரு? நம்ம தான் ஆடிக்கிட்டு இருக்கோமே, நம்ம தான் அங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், அப்படி இப்படி ஆணையாக்கும் பூனையாக்கும், அங்கேயும் போனேன் இங்கேயும் போனேன், அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. தோத்துறோம். நம்ம அந்தரங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கோம், கற்றுக்கு தெரியாமல் இருக்கு. ஆமேன். ஆண்டவர் ராகிலுடைய கற்பத்தை அடைச்சாரு, யாக்கோபுக்கு தெரியாது. கடைசியில் கோவம் வந்துட்டு பிள்ளையை தவிர இல்லையே சாக பண்ணோம். யாக்கோபுக்கு தெரியாது. எங்கே பாரு, நானா தேவனா உனக்கு பிள்ளை கொடுக்கறதுக்கு, அவர் தான் அடைச்சி வச்சிருக்காரு, அவர் தருவார். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது ஏன் அடைச்சார்னா, அவன் அப்பா வச்சிருந்த தோத்திரம் ஒன்றை தூக்கிட்டு வந்தா வச்சிருந்தா பாருங்க. விளங்குதா உங்களுக்கு? அவள் அப்பா வச்சிருந்த 10-11 இவன் ஒன்று தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தரே தெய்வம்னு சொன்னால், அவள் அங்கே ரகசியமாக ஒன்றா தெய்வங்கன்னு சொல்ல. கர்த்தர் விடுவாரா? யாக்கோபுக்கு மனைவியாக இருந்தாலும் விடுவாரா ஆண்டவர்? தோத்துறோம். ஆபிரகாமுக்கு மனைவியாக இருந்தாலும் விடுவாரா? விடமாட்டாருங்க ஆண்டவர். என்னைக்கு நாம் இந்த அப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையை விட்டு என்னைக்கு இறங்கி வாரமோ அன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களில் அதிசயத்தை காண பண்ணுவார், அற்புதங்களை காண பண்ணுவார், நன்மைகளை கர்த்தர் காண பண்ணுவார். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போதாது, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யணும்னா அசைந்து ஆடுகிற அந்த வாழ்க்கையை விட்டு இறங்கி வரணும், இறங்கி வரணும். இங்கே இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து சொல்கிறேன். ஆமென். இந்த வசனத்தை ஆவியானவர் தரும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அதிகமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னார். அசைஞ்சு ஓடாதீங்க, சந்தேகப்படாதீங்க, காத்திருங்க, கர்த்தர் செய்வார். ஆமென். நடக்கல செய்வாருங்க. வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் நன்மைகளை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் திருமணம் ஆகாமல் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு அப்போ திருமணம் ஆகலை. எங்கள் விசுவாசி உள்ள ஒரு பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா 33 வயசாகிட்டு. பார்த்தீங்கன்னா தோத்திரம் அவங்க அம்மாட்ட சொல்லி, இது எதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை எங்கெங்கே பார்க்கணும், பாஸ்ட்டுக்கே மகளை கட்டி கொடுத்துன்னு என்கிட்டே மாப்பிள்ளை கேட்டாங்க. பாஸ்டர் நீங்களே திருமணம் ஆகலை, இவ்வளோ டேஸியை நீ கட்டிக்கிடுங்க பாஸ்டர், எப்படிங்க இருக்கும்? நான் சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் மகளை கட்டி கொடுப்பீங்களா? நான் அவளுக்கு தகப்பன், எப்படிங்க இப்படி கேட்டீங்க? ரொம்ப வருத்தப்பட்டு நான் சொன்னேன், 33 வயசாகிட்டு பயப்படாதீங்க, இன்னும் 10 நாளைக்குள்ள கர்த்தர் இவளுக்கு திருமணத்தை நடத்தி முடிப்பார். என் வார்த்தை ஆண்டவர் கனம் பண்ணார்.
தேனியில் இருந்து தேனி மார்னத சபையிலேருந்து பாஸ்டர் கிதியோன் ராஜேந்திரன் ஒரு பையன் வந்தான். அவன் 6 அடி இருப்பான், இவன் 4 அடி தான் இருப்பான். நான் அந்த பையனை பார்த்துட்டு இவளை பார்த்துட்டு இது எங்கே முடிய போகுதுன்னு நினச்சேன். அவன் அப்பாவும் மகனும் வந்து பார்த்துட்டு வெளியே போய் சொன்னாங்க, நான் கட்டினேன் இவ்வளோ தான் கட்டுவேன், முடிச்சு வைங்கன்னு சொன்னான். நான் தான் கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். ஒரு இல்லையா சொல்லுங்கள் ஐயா. கர்த்தர் செய்வார். அப்படி ஆடாமல் இருந்தோம்னா அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் எங்கே இங்கே இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்னா மாப்பிள்ளையாக கிடைக்கும். எங்கே என்ன செய்ய நம்ம ஆட்களில் நம்ம ஜனத்தில் அப்படிலாம் இல்லையே, அப்படிலாம் ஆடாதீங்க. கர்த்தர் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் மறைச்சி வச்சிருக்காரு, ஒழிச்சு வச்சிருக்காரு. ஏற்ற காலத்தில் கர்த்தர் தருவார். நல்ல கையை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க. அசையாதீங்க. ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டு இந்த ஆடுற வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் இறங்கி வந்துடுவோம். ஆண்டவரே நீ ஆட மாட்டான்ப்பா, ஆட மாட்டேன், ஒழுங்காக இருப்பேன். தெய்வ மனுஷன் அழகா திருக்குதே சொல்றாரு பாருங்க. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளினால் குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர்னு சொல்லுங்க, பாகால் தெய்வம்னா பாகால் தெய்வம்னு சொல்லுங்க. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த அசைந்து ஆடுறவங்களை கேரக்டர் எப்படி இருக்கும்னா 2 மனம் இருக்கும். அவங்ககிட்ட எப்படி இருக்குங்க? 2 மனசு இருக்கும். 2 மனசு இருக்கும். எல்லாத்துக்கும் எத்தனை மனசு இருக்குது? உண்மையிலே எத்தனை மனசு இருக்குங்க? என்ன பிரதர்? சந்தேகம் இல்லைல்ல? அவர் ஒன்றுங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்று தானா? ஒரு மனசு தான் இருக்குது, ஆனால் பல சிந்தனைகள் இருக்கு. ஒன்றை வச்சுக்கிட்டே இந்த பாட வேண்டியது இருக்குது. இந்த சாது சுந்தர் சிங்கிட்ட வந்து அவருடைய அத்தை மாமா மக கேட்டால், அங்கே பாரும் நீ சன்னியாசம் மாதிரி ஏன்னு சொல்லிட்டு அலையாதையும் ஒழுங்காக என்னை திருமணம் பிடிச்சிக்கிடும், இந்த சொத்தெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சாது சுந்தர் சிங் இங்கே டிவியில் வர்றாரு. அவரை சொல்லலைங்க, தோத்துறோம் நான் சொல்லுவார் அவர். ஆமென். அப்போ அவர் சொன்னாராம், நல்லா கவனிங்க அம்மா, எனக்கு இருந்த ஒரே ஒரு இருதயம், அது இயேசுட்ட கொடுத்துட்டேன், இனி வாண்டுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வேற ஒரு மனசு இல்லை அப்படின்னு சொன்னாராம். நம்ம மனசை நம்ம பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். எங்கெல்லாம் மனசை, ஐயோ நான் இன்னாருக்கு மகளாக பிறந்தா, ஐயோ நான் இந்த குடும்பத்திலேருந்து பிறந்தா, ஐயோ நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன், என்னெல்லாம் ஆண்டு சொல்ல, இதெல்லாம் விட்டு போட்டு ஒழுங்காக என் இடத்துல வந்தோம் அப்படி ஆடாமல் அசையாமல் நான் தான் தேவன் இறங்கி வா, நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. போதாது நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு தாங்க நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் அவரை கூப்பிடாமலே பாருங்கள். அவங்க கூப்பிடலை, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே கத்தை தான் செஞ்சாங்க, ஐயோ ஐயோன்னு கத்துனாங்க. ஆனால் இயேசு வந்தார். இயேசு வந்தாச்சுன்னா அவரையும் பார்த்து பயந்தாங்க. பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல கவனிங்க, இயேசு சொன்னார், வாப்பா நீ இறங்கி வான்னாரு. சீக்கிரமாக அப்பொழுது உடனே அவன் பார்த்தீங்கன்னா காலந்தாமதமே பண்ணல, அங்கே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. 11 பேர்ட்ட நான் போகிறேன், அவர் சொல்லிட்டார் நான் போகிறேன். கடலுப்பா ஆழம்பா அளப்பா அவர் சொல்லிட்டாரு. ஆமென். ஆண்டவர் கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து பாருங்கள், இயேசுக்கிட்ட வந்து பாருங்கள், இந்த சபையில் வந்து ஆராதிச்சு பாருங்கள், இந்த சபையை வந்து என்ன ஆண்டவரை தேடுங்க, இந்த ஊழியக்காரருடைய கையில் அடங்கிருங்க. கர்த்தர் உங்களை இந்த பட்டணத்தில் இந்த தேசத்தில் எல்லாருடைய கண்களும் பார்க்கத்தக்கதாய் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? போதாது நல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போது நமக்கு பாருங்கள், வாசிப்போம், சில வசனங்களை வாசிப்போம், வேகமாக வாசிப்போம். இந்த அசைந்து ஆடுகிற நிலைமையிலேருந்து இறங்கணும், அதுதான் நமக்கு 2வது வார்த்தை. வாசிப்போம். யாக்கோபு 1:8. யாக்கோபு நிருபம் முதல் வசனத்தில் 8வது முதல் அதிகாரத்தை 8வது வசனத்தை வாசிப்போம். இரு மனம் உள்ளவன், இன்னொரு முறை படிங்க. இரு மனம் உள்ளவன், இவங்க தான் அசைற ஆளு. இவன் தான் யாரு? அசைற ஆளு. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையே அற்றவனா இருப்பான். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான். இரு மனம் உள்ளவன், இவன் தான் படகு. இவன் தான் யாருங்க? ஆடிட்டு கிடக்கல படகு. படகு ஆடுச்சா? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இவன் தான் யாரு?
இந்த 2 மனசு இருக்குல்ல, 2 மனசு இருக்கா? ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு போக வேண்டாமா? உடனே வந்துட்டுனா போ பிசாசேன்னு சொல்லணும். 2 மனசு உள்ளவன் தான் இந்த படகு. ஆடிக்கிட்டே இருப்பான். எந்த காரியம் செய்யட்டும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும். எந்த காரியம் இருக்கட்டும் அவனுக்கு பார்த்திங்கன்னா 2 மனசு வரும். யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பேரும் வரதுக்கு முன்னாடி கர்ப்பவதி ஆகிட்டாங்க. இப்போ யோசேப்புக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு. யோசேப்புக்கு என்ன வந்துட்டு? கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு. அப்போ அவன் எடுத்த முடிவு என்ன? ரகசியமாக தள்ளிடுவோம், நமக்கு வேண்டாம்ப்பா. அவள் வயிற்றில் வளர்ந்த பிள்ளைக்கு நான் தகப்பனாக இருக்க விரும்பலப்பா. அவள் வயிற்றில் வளர்ந்த பிள்ளைக்கு நான் பொறுப்பு கிடையாதப்பா. அந்த பிள்ளைக்கு நான் காரணம் கிடையாதுப்பா. அது ஸ்தோத்திரம், அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலக பார்த்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை தான் இவனையே ரட்சிக்க போகிறாருக்குது அவனுக்கு தெரியாது. ஏன்னா இயேசு என்று சொன்னால் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஆண்டவர் ரட்சிக்க போகிறவரே இவன் தள்ளி போட்டான் பாருங்க, சந்தேகப்பட்டு. பார்த்தீங்கன்னா இவன் இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு விலகினான் பாருங்க இந்த யோசேப்பு. அதை மாதிரி தோத்திரம் ஆடக்கூடாது, அதை மாதிரி என்ன செய்யக்கூடாதுங்க. ஆமாம், ரட்சிக்க போகிறவரே அவர் தான், பாவத்தை மன்னிக்க போகிறவரே அவர் தான். ஆமென். அப்போ 2 மனசு நமக்கு இல்லாமல் இருக்கணும். அவன் இறங்குறதுக்கு 2வது அவன் செஞ்ச காரியம், பேதுரு படவை விட்டு இறங்கி ஆடுகிற ஆட்டத்தை விட்டு இறங்கி 2 மனசை விட்டு இறங்கி தோத்திரம் 2 காலை வச்சு ஆற்றுல ஒரு கால் அந்த காரியத்தை விட்டு இறங்கி இயேசுவை பார்க்க போனதுனால கர்த்தர் அவனை ஜலத்தின் மேலே நடக்க வச்சாரு. கை உயர்த்தி அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணினார். ஹல்லேலூயா. வாசிங்க வேகமாக படிங்க. இது யாருன்னா கொஞ்சம் அடையாளத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ரோமர் 12:2 சீக்கிரமாக. ரோமர் 12:2 வேகமாக படிப்போம். ஒரு 10 நிமிடத்தில் முடிக்க போகிறோம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் போதும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இவங்க யாருங்க? இவங்களும் ஆடக்கூடியவங்க, இவங்களும் படகு தான். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை. ஆமென். அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், அந்த உலகத்துக்கு ஒத்த மாதிரி. ஆமென் சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு பார்வை, இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி வாழுகிற வாழ்க்கை வாழுகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த வாழ்க்கையை விட்டு இறங்கி வா. அப்போ தான் ஆண்டவர் அதிசயம் செய்வார், அப்போ தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். இந்த உலகத்தில் ஒத்த வேஷம் தேவையில்லை. இந்த உலகெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக திருவள்ளுவர் சொன்னார். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த உலகம் ஒன்றை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கும். பணம் இருக்கா, காசு இருக்கா, அந்தஸ்து இருக்கா, வாங்க வாங்க வாங்கன்னு வீட்டு கதவை திறந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், என்ன கம்பளிங்க, என்ன கம்பளங்க, சிகப்பு கம்பளம் விரித்து உள்ளே வரவேற்று உட்காருங்க, டீ வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா, பூஸ்ட் வேணுமான்னு கேட்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம அப்படிலாம் எந்த விதத்திலும் ஆளை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, பணத்தை பார்த்து, அதை பார்த்து வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்கிற ஆட்கள் நம்ம கிடையாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் இயேசுவும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆமாம், அவரும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், பணம் இருந்தால் தோத்துறோம், நீ தரிசனத்தில் ஆளாக வந்து நிற்கணும். தோத்துறோம். உனக்கு காசு இருந்தால் இத்தனை கோடி கொடுத்தா நீ தான் முதல்ல என்னை தரிசனம் பார்க்கணும் அப்படியே ஆண்டவர் சொன்னார். தோத்துறான். 7 விதவை 2 காசு போட்டால் சொன்னார், இவ்வளோ எனக்கு அதிகமாக கொடுத்தால். நம்ம ஆண்டவர்கிட்ட பச்சைப்பாதம் கிடையாது, எல்லாரும் அவருக்கு ஒன்று தான். ஆமென். அந்த ஆண்டு சொல்கிறாரு, நல்ல கவனம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடாத, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடாத. ஆண்டவர் தான் மெய்யான தேவன். இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்தோத்திரம், தேவன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் இயேசு என்ற நாமம். ஆமென். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா.
இந்த கங்கை கொண்டான் பகுதியிலேருந்து ஒரு பிள்ளை எங்கள் சர்ச்சு கூட்டி வந்தாங்க. அவளுக்கு சடலாம் விழுந்து பார்த்தீங்கன்னா மந்திரவாதத்தை கூட்டிகிட்டு போய் சடை விழுந்து 70,000 ரூபா செலவு பண்ணாங்க மந்திரவாதத்தில். ஒன்றும் போகலை. எங்கள் சர்ச்சுக்கு கூட்டி வந்தாங்க. 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அவளுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவி சொன்னிச்சு பாருங்க, நான் இவ வீட்டில் நான் எத்தனை வருஷமாக இருக்கேன்னு தெரியுமா, நான் போயிடுவான், நான் போக மாட்டேன், இந்த குடும்பத்தை அழிக்க தான் வந்திருக்கேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொன்னிச்சு பாருங்க. நான் தான் எசேக்கியாமான்னுச்சு. நடந்த சம்பவம். சாதாரண போக மாட்டேன், இவ்வளோ அழிக்க தான் வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேயெல்லாம் இப்படி பேசணும் நமக்கு தெரியாதா, இப்படி தான் சொல்லும். மரியாதையாக போயிடணும். போயிட்டு அவளுக்கு ஆண்டவர் நல்ல விடுதலை கொடுத்து அவளுக்கு திருமணம் முடிஞ்சு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஏன் இதை சொல்கிறோம்னா, இந்த ஆட்டத்தெல்லாம் விட்டு போட்டு இயேசு தான் தெய்வம்னு ஒழுங்காக வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போதுமானவர். கையை வயற்றி சொல்லுங்க அல்லேலூயா. எங்கள் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் போஸ்ட் மாஸ்டர் ஒருத்தர் நாராயணன் ஒரு பேர். அவங்க வீட்டுக்கிட்டேருந்து ஒரு சபை எங்கள் வீட்டுக்கு எங்கள் சர்ச்சுக்கு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களுக்கு சத்தியம் சொல்லி அவங்களுக்கு 2 பையன், ஒருத்தன் பேர் விக்னேஷ், இன்னொருத்தன் பேர் விஜய். இந்த விஜய்ங்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டு இவனை மாதிரி இந்த தம்பியை மாதிரி இருந்தவன். அப்போ 9ஆம் கிளாஸில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டான். படிக்க போக மாட்டான்ட்டான். வீட்டில் இருக்கிற டிவி பொருள் எல்லாத்தையும் உடச்சி எரிய ஆரம்பிச்சிட்டான். அவங்க பயங்கரமான சாய்பாபாவின் பக்தர்கள். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பயங்கரமாக செய்கிறவர்கள். போஸ்ட் மாஸ்டராக இருந்தவர். இப்போ இவங்க சொல்லுறதுனால எங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் ஜெர்மன்ட்டு போங்க, என் பையன் உள்ளே வந்துட்டாங்கன்னா உங்களை அடிச்சு போடுவான், அப்படி பண்ணிடுவான், இப்படி போயிடுவான்னு அவங்க பயங்கரமாக சொன்னாங்க. சரி, நான் அவங்க பேச்சு கேட்டு நான் என்ன செஞ்சேன், அவங்க எங்கள் பக்கத்து வீட்டு விசுவாசி வீட்டுக்கு போய் அந்த பையனுக்காக ஜெபம். ஆண்டவரே, இந்த பையனை கட்டி வச்சிருக்கு இந்த பொல்லம் ஆதி அவனை விட்டு விலகட்டும், இந்த குடும்பத்தை ரட்சியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம்ட்டு வந்தோம். ஜெபம் பண்ணிட்டு வந்த மறுநாள் அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா, அப்பா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னை சேர்த்து விடுங்க. நல்ல இல்லையா சொல்லுங்க. அப்புறம் அவன் 10th பார்த்தீங்கன்னா கிளாஸில் 2வது மார்க்கு, 12th அந்த ஸ்கூலில் 2வது மார்க்கு. அப்புறம் கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படித்து இன்றைக்கி சென்னையில் பல லட்சங்கள் சம்பளம் வாங்குகிறான். கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். அதனால் அந்த ஆட்டத்தை விட்டு போட்டு இயேசு பக்கம் ஒழுங்காக வந்தீங்கன்னா அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்போது நம்ம அந்த ஆட்டம்லாம் நமக்கு வேண்டாம். அழகாக 1 யோவான் 2:15 17 வரைக்கும் அழகாக போட்டிருக்கு. 1 யோவான் 2வது அதிகாரம், வேகமாக படிக்கணும் ஒரு 5 நிமிடத்தில். 1 யோவான் 2:15-17 வரைக்கும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் இச்சையும் இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அதனால் நல்ல கவனிக்க, 2 மனசா இல்லாமல் ஒரு மனசா வாங்க. ஆடாமல் 2 காலை வைக்காமல் 2 மனசை வைக்காமல் இயேசுவே தேவன்ட்டு அவரை நம்பி வாங்க. அவர் நம்பி ஆடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்வார். ஆமென். 3வதாக அவன் செஞ்ச காரியம் வாசிப்போம். அதுக்கு அடுத்த பகுதி. அதற்கு இயேசு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் 3வதாக இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்தான். என்னதுங்க? ஆணுடைய வார்த்தையை கேட்டு வசனத்தை கேட்டு நடந்ததுனால அவர் பக்கம் கரெக்டாக போயிட்டான். 3வது, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா இயேசுவின் வார்த்தையை கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க, அற்புதங்கள் நடக்கும். ஆமென்னு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ஒன்றும் எல்லாம் அற்புதமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கீங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா இயேசு பேதுருக்கு அதிசயத்தை காணப்படுவதற்கு ஏற்று சொன்ன வார்த்தையின்படி நடந்தான். அதனால தான் முங்கி போகலை, அதான் அமிழ்ந்து போகலை. தண்ணியில் நடக்க முடியுமா மனுஷனால? நடந்தான் பாருங்க. ஏசு சொன்ன வார்த்தையில் படி நம்ம இருந்தோம்னா நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் எல்லாவற்றையும் நடப்பதற்கு, அவைகளை கடப்பதற்கு, அவைகளை தாண்டுவதற்கு ஆண்டவர் நம்மை அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமென். நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை
மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை கொண்டு நடத்துவார். ஒன்றே ஒன்று தான், அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமேன். ஆமாம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அழகா ஜெபம் பண்ணும்போது பாஸ்ட் பண்ணாங்க, ஞானகுமார் பாஸ்டர் பண்ணாங்க. ஆண்டவரே, விதைக்கிற விதை நல்ல நிலத்தில் விழுந்த மாதிரி 30, 60, 100 மாய் பலன் கொடுக்கட்டும். வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை நமக்குள்ளே விழுந்தால் தான் நம்ம இயேசுக்கிட்ட கரெக்டாக போக முடியும். ஆமேன். இவ்வளோ நேரம் கேட்டீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தூங்கிட்டு இருக்காங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, தூங்கினாலும் விழிப்பாக தான் இருக்காங்க. அப்போ இயேசு சொன்ன வார்த்தையின்படியே போனோம்னா நம்ம வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு சொன்ன வார்த்தையை கேட்காம எனக்கு அற்புதம் செய்யட்டும், அற்புதம் செய்யட்டும், அற்புதம் செய்யணும்னா கற்று சொல்ல, முதல்ல நான் சொல்லுதை நீ கேளும்பார் ஆண்டவர். முதல்ல நான் என்ன சொன்ன அதை நீ கேளு. அதை கேட்காம எனக்கு அற்புதம் மட்டும் வேணும், அற்புதம் மட்டும் வேணும்னா எப்படி செய்வார்? நான் என்ன சொன்ன அதை கேளு. ஆமென். அழகாக பார்த்தீங்கன்னா எபிரேயரில் போட்டிருக்கு, பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இப்போ பார்த்து இந்த பாரத்தை தள்ளுறாலே இயேசு தான் தள்ளணும்னு நிறைய நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரத்தை யார் தள்ளணும்னு நினைக்காங்க? இயேசு வந்து பாரத்தை தள்ளிவிட்டோம். அவர் சொல்கிறாரு, நீ பாரத்தை தள்ளிட்டு என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன செய்வேன்? அற்புதம் செய்வேன். பாரத்தையே தூக்கிட்டு தள்ளாமல் என்ன நடக்க போகுதுன்னா நடக்காது. ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வார ஆண்டவரே, என் பாரத்தை என் பாவத்தை எல்லாவற்றையும் தள்ளிவிட, எல்லாவற்றையும் விடுதலை பெற நீங்கள் எனக்கு விடுதலையாக்க வல்லவர் அப்படின்னு அந்த விசுவாசத்தில் வந்துட்டோம்னா கர்த்தர் என்ன செய்வாருங்க? அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை கேட்கும்போது நல்லா உணர்ந்துக்கிட்டோம்னா இந்த வார்த்தை உங்களை அற்புதத்துக்கு நேராக கொண்டு போயிடும். இந்த வசனத்தை கேட்டுட்டு கேட்காத மாதிரி உணர்வு இல்லாமல் இருந்துட்டோம்னா உடனே சாத்தான் வந்துடுவான். சாத்தான் உணர்வு இல்லாமல் போயிட்டுனா உடனே பைபிளில் போட்டிருக்கு, உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னது? வசனத்தை கேட்குறவங்கள தான் சொல்கிறார் ஆண்டவர். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நானும் கேட்குறேன். கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பிரசங்கம் பாஸ்ட்டு பண்ணார், நல்ல பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லுவதுக்கு இல்லை, பைபிள்லேருந்து பண்ணாருன்னு சொல்லுறதுக்கு இல்லை, இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு கூட ஆண்டவர் பேசினாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உணர்ந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உணர்வில்லாமல் வசனத்தை கேட்டுட்டு நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு, நல்லா பேசுறதுக்கு வந்து மார்க்க போடுறதுக்கு இல்லை, ஆண்டவர் எனக்காக பேசினார், நான் நன்மை பெறுவதற்காக ஆண்டவர் பேசினார்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை அந்த வார்த்தையின்படியே அவர்கிட்ட போனோம்னா நமக்கு அற்புதங்களை தேவன் செய்வார். ஆமென். கை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதம் செய்வார். ஆகவே இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயத்தை காண பண்ண வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது காரியம் அப்பொழுது அப்படின்னு பார்த்தோம். எப்பொழுது? இயேசு சொன்ன உடனே அவர் பக்கம் வந்துடணும். இயேசு கூப்பிட்ட உடனே அவர் பக்கம் வந்துடணும். இயேசு எப்படி கூப்பிடுவார்? எங்களை கொண்டு தான் உங்களை கூப்பிடுவார். தோற்றுறோம். நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்வார். 2வது, படவை விட்டு இறங்கி, அது எதுக்குங்க? அசைகிற வாழ்க்கையை விட்டு, 2 மனசை விட்டு, 2 இருதயத்தை விட்டு இறங்கியாச்சு. இயேசு தான் அப்படி இறங்கியாச்சுன்னா அற்புதம் செய்வார். 3வது எப்போ அற்புதம் செய்வார்? அவர் என்ன சொன்னாரோ, வானா வரணும், போனா போகணும், உட்கார்னா உட்காரணும், படினா படிக்கணும், வாசினா வாசிக்கணும், பாட்டு பாடினா பாடணும், இதெல்லாம் செஞ்சோம்னா அவர் என்ன செய்வார்? நமக்கு அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருக்க இடத்துல நம்ம எழுப்பி நிற்போம். இருக்க இடத்துல எழுப்பி நிற்போம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். 3 காரியங்கள் பேதுருவுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும்
பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே நடந்ததை யாரும் நடக்கலை, யாரும் நடந்ததை பார்க்கல. சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து பார்த்தீங்கன்னா வழிவிட்டதை பார்த்தாங்க, ஆனால் தண்ணி மேல் நடந்ததை பார்க்கல. இப்போ இந்த தேவ மனுஷன் இவன் பார்க்குறான், அதிசயத்தை பார்க்குறான். அவன் கண்ணு பார்க்கு, அவன் கால் நடக்கு. இந்த அதிசயத்தை தேவன் அவன் கண்ணுக்கு அவன் காலுக்கு செய்வதற்கு காரணம் என்னவென்றால், அவன் செய்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் காண, நம்முடைய கண்கள் காண, மற்றவருடைய கண்கள் காண. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர், கர்த்தர் அதிசயத்தை செய்ய வல்லவர். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த 3 வார்த்தையின்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அப்படியே ஒப்பு கொடுப்போம். ரிபாபாலா ஹந்துராபா நகாபாலா தராபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, hallelujah. பாமக்கு நன்றி அப்பா. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே, நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் இயேசு நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே, நீர்தானே. எகிப்தியனை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம். எகிப்தியனை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை. 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியன் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியன் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியன் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். சொல்லுங்க, 1000 பார்வோன்கள் வந்தாலும் பாடி. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே, நீர்தானே. சொல்லுங்க, நீர்தானே, நீர்தானே. எகிப்தியனை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம். எகிப்தியனை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே, நீர்தானே. திரளான ஜனங்கள் இயேசு உட்கார்ந்த இடத்துக்கு போனாங்க. இயேசு அவர்களை கண்டு மனதுருகி அவர்களுக்கு இருந்த வியாதிகளை எல்லாவற்றையும் அவர் சுஸ்தமாக்கினார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்க எந்த நிலைமையிலிருந்து இங்க வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும்,
நீங்க முழு மனதாய் இயேசுவை நீங்க நேசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், கட்டுகள், குறைவுகள், தரித்திரங்கள், ஸ்தோத்திரம், சில வேளையில சூசைட் பண்ணக்கூடிய, தற்கொலை பண்ணக்கூடிய அந்த எண்ணம் கூட உங்கள் உள்ளத்துக்குள்ள வந்து ஏன் வாழணும் என்கிற ஒரு வெறுப்பு, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற அவர் போதுமானவர். அதிசயத்தை காண்பிக்க அவர் போதுமானவர். அற்புதங்களை செய்து உங்களை உயர்த்த அவர் போதுமானவர். எல்லா பலவீனங்கள், சரீர பலவீனங்கள், ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், வலிகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆண்டவர் இப்பொழுது உங்களை சுகமாக்க அவர் போதுமானவர். இயேசு உங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவர். இயேசு உங்களுக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவர். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க இந்த ராத்திரி வேளையில அப்பா எப்படி பேதுருவை நான் தான் வான் கூப்பிட்டீங்களோ அதுபோல இந்த ராத்திரி வேளையில என்னை கூப்பிட்டீங்களே, என்னை அழைச்சிங்களே. உங்க சத்தத்தை கேட்டு நான் உங்ககிட்ட உங்க பிள்ளையா மாற விரும்புகிறேன். உங்க பிள்ளையா மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்க பிள்ளையா மாற விரும்புகிறேன். எத்தனையோ சத்தத்தை கேட்டுட்டேன், எத்தனையோ சத்தத்தை கேட்டு பின்னாடி போயிட்டேன். ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, சுகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஆனால் நீங்க ஆண்டவரே மெய்யான தேவன் என்று நீங்க ஆண்டவரே சொன்னீங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்டு இப்பொழுது நான் உங்ககிட்ட சீக்கிரமான இறங்கி வாரேன், எனக்கு அதிசயத்தை செய்யுங்கப்பான்னு நீங்க உண்மையாய் ஆண்டவருடைய பக்கமா இறங்கி வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை சுகமாக்க அவர் உண்மை உள்ளவர். எந்த வழியா இருந்தாலும், எந்த வேதனையா இருந்தாலும் ஆண்டவர் சுகமாக்க அவர் போதுமானவர். அதிசயத்தை காண பண்ண அவர் போதுமானவர். அற்புதங்களை காண பண்ண அவர் போதுமானவர். கால் வலி ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை இருதயத்தில் வலி வேதனைகள் இருக்கலாம், கை தூக்க முடியாதபடி வலி வேதனை இருக்கலாம், தலையில வலி வேதனை இருக்கலாம். ஆண்டவர் சுகமாக்க வல்லமை உடையவர். ஒன்றே ஒன்று தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்டு நான் இறங்கி வரேன்ப்பா. உங்க சத்தத்தை கேட்டு நான் இறங்கி வரேன். உங்க சத்தத்தை கேட்டு என்ன உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அதிசயத்தை செய்ய வல்லவர். என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பான்னு கேளுங்க. இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல வரப்போகிறது. சுகமாக்குற வல்லமை, விடுதலையாக்குற வல்லமை உங்க மேல வரப்போகிறது. Right now, right now, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எல்லா வழிகளும், ஆண்டவர் பலவீனங்களும், பொல்லாத சாத்தான் வேதனை படுத்தி கொண்டிருக்கிற எல்லா வேதனை வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். Come on. இயேசுவின் நாமத்தில் சாத்தானால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பாடுபடுத்தப்படுகிற எல்லா வேதனைகளும் விலகட்டும். எல்லா வேதனைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். டாக்டர்கிட்ட போய் காமிச்சு விடுதலையே பெறல. மாத்திரை சாப்பிட்டதுனால இப்போ ஒரு வியாதி வந்துட்டு, அதிகமான டோசேஜ், அதிகமான மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு வியாதி. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசு கிட்ட வாங்க. அவர் உங்கள் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், உங்கள் நோய்களை சுமந்தார். அவர்கிட்ட வரும்போது அவர் உங்களை தொட்டு சுகமாக்க, வார்த்தையை அனுப்பி சுகமாக்க உண்மை உள்ளவர். அவருடைய கருத்துக்குள்ள நீங்க இறங்கி வாங்க. ஏற்றுக்கிட்ட இயேசுவே, நான் உங்களை நம்பி வாரேன்ப்பா, எத்தனையோ நம்பிட்டேன்ப்பா, உங்களை நம்பி வாரேன், என்னை தொட்டு சுகமாக்குங்கன்னு சொல்லி நீங்க மனப்பூர்வமாய் கேட்கிற வேளையில கர்த்தர் குணமாக்க போதுமானவர். ரெண்டாவதாக, அசைந்து ஆடுகிற வாழ்க்கை. ரெண்டு மனசு. பிரியமானவர்களே, அருமையான தம்பி, ரெண்டு மனசா நீ இருக்காத. சோத்திரம். அருமையான சகோதரன், ரெண்டு மனசாய் அன்பு சகோதரன், ரெண்டு மனசாய் இல்லாம ஒரு மனதாய் இயேசுவை பின்பற்றி பார். இயேசு சொன்னார், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அவரை முழு மனதோடு தேடிப்பாரு. உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். மூன்றாவதாக, அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு இறங்கி போனான். நீங்க அவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படிலாம் செய்து பாருங்க. அவர் உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவர். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாட்களில் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படி
உதவி செய்த கிருபைக்காக நன்றி. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டுள்ளது. உங்களுக்கு எளிதாக ஒரு காரியத்தை சொல்லி தருகிறேன். நாங்கள் ஆண்கள் சட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, முதல் பட்டனை ஒழுங்காக போட்டாச்சுன்னா எல்லா பட்டனும் சரியாக வந்து சட்டை நேராக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது தேடி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவை சம்பூர்ணமாக்குற தேவன். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் கர்த்தருக்காக சமூகத்தில் இறங்கி வந்து பாருங்க. சகேவு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வாழ்க்கை தேடின போதே அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இதே போல் இன்னைக்கு ஒரு காரியத்தை கொள்ளுங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க, இவங்க என்ன செய்தாங்க, நீங்கள் வந்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை மாற்றுவார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எங்களை கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்கிற எங்களுடைய வார்த்தைகளை கனப்படுத்துவாரானால், அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த நாட்களிலும் கேட்டுக்கொண்ட வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியும், அது மாதிரி நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவராக 30 100 100க்கு 100 பலம் கொடுக்க முடியாது. இந்த நாட்களும் அது மட்டும் இல்லாத முடிவு ஜெபத்தையும் நாட்களும் பாஸ்டர் தலைமை பாஸ்டர் நாட்களும் எபனேசர் பாஸ்டர் செய்து முடிப்பார்கள். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே நாம் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டாகட்டும். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு முகாந்திரம் உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முகாந்திரம் உண்டாகட்டும். ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யும்படியாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ராத்திரி வேளையிலே நாம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் காண பண்ண போகிறபடினாலே ஸ்தோத்திரம். எல்லார் வாயில திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ராத்திரி வேளையிலே ஆண்டவரே துதிக்கிற இந்த கிராமத்துக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை உம்முடைய தாசர் மூலமாய் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே இந்த ராஜவலிபுரம் கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பை நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அழைப்பை கேட்டு உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு ஜனங்களும் ஓடி வர ஆண்டவரே துதிக்கிற, ஓடி வந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்று சொல்லி கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஐயா. இரு மனமுள்ளவர்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்களானால் இந்த ராத்திரி சந்தித்து ஒரு மனம் உள்ளவர்களாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆற்றிலவர்கள் சேற்றிலவர் காலாய் வைக்காதபடி ஒரே மனதோடு உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி ஒரு மனதோடு கூட அழைகிறவர்களாய் இல்லை, சத்தியத்தை அன்போடு கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தையின்படி உம்முடைய அழைப்புக்கு கேட்டு ஆண்டவரே அதன்படி செய்கிறவர்களாய் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. மரியாள் சொன்னது போல அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னது போல நீர் சொல்கிறபடி ஒவ்வொருவரும் செய்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள தெய்வம் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். பாரத்தோடு வந்த, கண்ணீரோடு வந்த, கவலையோடு வந்த, துக்கத்தோடு வந்த, பலவீனத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக என்று ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி விடுவிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க இந்த இடத்துல இன்னொரு கூட ஜனங்களை கர்த்தர் கொடி சேர்ப்பீரா. இந்த நாள் மட்டுமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இடைநாள் ஜெபத்தில் எல்லாத்திலையும் வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடி சேர்க்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தல போதகருக்காய், குடும்பத்துக்காய், ஆண்டவரே சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்தில் சபையிலிருந்து வந்த எல்லா ஊழியக்காரர்களுக்காய், விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த தாசருக்காய் வெகு தூரம் பிரயாணப்படும் வந்த பிரயாணத்தில் கூட இருந்த ஆண்டவருங்கிறது போகிற பிரயாணத்தில் நம்முடைய கரம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். பெரிய காரியத்தை செய்யும். இந்த ஸ்தோத்திர கொடுத்து துவக்கத்திலிருந்து இறுதி வரை நடத்தி தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு வரதடப்பட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக.
எல்லாம் சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா.